அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜராஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்பாங்க. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப் சீரிஸ், அதாவது இன்னைக்கு நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ண போற இந்த வெப் சீரிஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மிஸ்டிக் பாப்அப் பார் அப்படின்ற பேர்ல உள்ள ஒரு சூப்பரான அருமையான வெப் சீரிஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலமும் ஏஷியன்ட் காலமும் ரெண்டு மிக்ஸ் ஆகி வரும் அப்பப்ப. ஸோ குழப்பம் இல்லாம தெளிவா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நிறைய விஷயத்தை அப்படியே கண்டினியூட்டியா உங்களுக்காக இப்ப பேசியிருக்கேன். சரி, வாங்க இன்னைக்கான வெப் சீரிஸ்குள்ள போயிடலாம். அப்புறம் இது மறந்துடாதீங்க, உங்கள் ஜாலி டிராமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப நிறைய விஷயத்தை பார்க்க போறீங்க. நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க உங்களை டிராவல் பண்ணி. ஆமாங்க, நம்ம இதுவரைக்கும் பார்க்காத நிறைய ஆங்கிள் வந்துட்டு கூட்டு போறாங்க. ஸோ ரெடியா இருந்துக்கோங்க. ஒவ்வொருத்தருடைய கனவுகளில் போய் அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்க இன்னைக்கு இந்த வெப் சீரிஸ்ல பார்க்க போறீங்க. மறந்துடாதீங்க, ஒருத்தர் சூசைட் பண்ண இருக்கிறப்ப அவங்களோட கனவுகள் மூலமா அவங்கள போய் சரி பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்க இந்த வெப் சீரிஸ்ல பார்க்க போறீங்க. சரி, வாங்க அப்படியே வெப் சீரிஸ் உள்ள ஓடிடலாம். ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு அப்படியே நடந்து வர்றாப்புல காட்டுறாங்க. அந்த பொண்ணு கூட ஏதோ ஒரு பிரச்சனையில அடிபட்டு எப்படியோ தப்பிச்சுக்கோ பொழைச்சுக்கோன்னு அந்த மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாம நடக்க தெம்பு இல்லாம இப்போ விட்டா போதுண்டா அந்த இறக்கக்கூடிய நிலைமையில இருப்பாங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வருது வெறுத்து போய். ஸோ அப்படி வந்த பொண்ணு அந்த ஒரு மரத்துக்கிட்ட வந்தோடனே அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அப்படியே அந்த கிராமத்தை பாக்குறா. ஸோ அப்படியே இங்க காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறத காட்டுறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா ஒருத்தர்களுடைய கனவுகளை சரி பண்ணக்கூடியது. அதாவது வந்து இப்ப நமக்கு கெட்ட கெட்ட கனவு வரும்ல, அது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணக்கூடிய பொண்ணு. அது மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு சில கனவுகள்னால் நிறைய பிரச்சனை வரும், தூக்கம் இல்லாம போகும், சில பேர் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு சாமியார் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு மந்திரவாதி இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பொண்ணு. இந்த பொண்ணு ஒரு பாட்டிக்கு வந்துட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய கையை பிடிச்சி அவங்களுடைய கனவுகளில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி. பார்த்துட்டு நேரம் வந்து அவங்க பையன்ட்ட வரவும் அந்த பையனை வந்துட்டு என்னமா என்னாச்சுமா அப்படின்னானே, இல்ல இந்த மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்ட் ரீசெண்டா இறந்தாங்களா அப்படின்றப்ப, ஆமா இப்பதான் ஒரு 3 மாசம் தான் ஆச்சு. ஓ, அதுதான் ரீசன். அவங்க அது வந்து மனதளவுல ரொம்ப பாதிச்சிருக்கு. அதே நேரத்தில் அவங்கள சுத்தி இருந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து அவங்கள அப்சர்வ் பண்ணிருச்சு. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கனவுகள் மூலமா எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் டயர்டா இருக்கும், ரெஸ்ட் எடுப்பாங்க, விட்டுருங்க ஃப்ரீயா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அப்படியே மார்க்கெட்டை காட்டுறாங்க. மார்க்கெட்டுக்குள்ள நம்மளுடைய இந்த பொண்ணு நடந்து வருது. அப்போ ஒரு லேடி வந்துட்டு, வெல்ஜியான் எங்க உங்க வீட்டுக்கா போற அப்படின்னோடனே, ஆமா அப்படின்னோடனே, சரி என்ன நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்கினமா, அதுக்கு காரணம் நீ தான், ரொம்ப நன்றிமா அப்படின்றாங்க. அப்படியே அந்த பொண்ணு திரும்ப நடந்து வரும்போது இன்னொருத்தவங்களை பார்த்துட்டு, என்னாச்சு உங்க பொண்ணு கல்யாணம் நீங்க எல்லாம் நல்லபடியா நடக்குதா அப்படின்னோடனே, நல்லா நடக்குதுமா. சரி, எந்த பிரச்சனை இல்ல எந்த பிரச்சனை இல்லம்மா. என்ன என் தங்கச்சி தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் இதாயிட்டு வரா, இன்னும் கொஞ்சம் இதாகணும் அப்படின்றப்ப ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க தங்கச்சிக்கு இருந்த பிரச்சனையை நான் அப்பயே சரி பண்ணிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து எல்லாம் சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லுது இந்த பொண்ணு. அவங்களும் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படியே மார்க்கெட்ல இருந்து நடந்து வருது. இப்போ சிரிச்சுக்கிட்டு நடந்து போற இந்த பொண்ணோட வாழ்க்கை தான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தலைகீழா மாறி இருக்கு. அதுக்கு காரணமானவங்களையும் காட்டுறேன். இதோ இந்த மரத்தை வந்து சாமியா நினைச்சு கும்பிட்டு இருக்காங்களே ஒரு இளவரசி, இவங்களால தான் இந்த பொண்ணோட வாழ்க்கையே மாறும். அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சோ இந்த இளவரசி வந்து இவங்க வந்து ராணி, மகாராணி. ஓகேங்களா? இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது என்னுடைய பையனை காப்பாத்து, அதாவது இளவரசனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரி வந்துட்டு ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. அந்த பொண்ணு தானா அப்படின்னா, ஆமா அப்படின்றாங்க. சோ ஒன்னும் இல்ல, இவங்கள தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி வந்துட்டு இவங்க அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஏமா இந்த மாதிரி பண்ற, நான் தான் உன்னை இந்த மாதிரி விஷயத்தை பண்ண வேணாம்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லும்போது, இல்லம்மா எனக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, ஒருத்தவங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கும் போது அதுல இருக்கிற சந்தோஷமே வேற, எனக்கு நான் வந்து ரொம்ப பெருமையா இருக்கு இதெல்லாம் செய்யறப்ப அப்படின்றாங்க. ஏமா இப்ப இப்படிதான் இருக்கும், ஆனா இதனால வரக்கூடிய பிரச்சனை வேற லெவல்ல இருக்கும். சோ அதனால நீ இதை பண்ண வேணாம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறது, ஆல்மோஸ்ட் உனக்கு நான் வந்து மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், உனக்கான கரெக்டான மேட்ச் வரவும் நான் வந்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு. ஏமா இப்படி கல்யாணம் அவசரம் பண்றேன், நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், எனக்கான மேட்சை நானே கண்டுபிடிப்பேன், எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஆசை உனக்கே தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போறேன், விடுமா பாத்துக்கலாமா அப்படின்றாங்க. இவங்களும் வந்துட்டு இல்லமா அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வெளியே இருந்து மெஜஸ்டிக்கோட ஆர்டர் வந்திருக்கு. அதாவது மகாராணி வந்துட்டு உங்களை அழைப்பு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. சோ அதை கேட்ட இவங்களும் வந்துட்டு அங்க போறாங்க. அங்க போனோடனே மகாராணி என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ உங்க அம்மா தான் வந்து அந்த மந்திரவாதி இல்லையா அப்படின்னோடனே, ஆமா அப்படின்றாங்க. சரி, உன்னால கனவுகளை படிக்க முடியும், அது உண்மைதானே அப்படின்னோடனே, ஆமா அப்படின்றாங்க. சரி, அப்ப இப்பவே வந்து நீ இளவரசருடைய கனவுகளை வந்து உள்ள போய் பாரு அப்படின்றாங்க. அதாவது வந்து ஆர்டர் பண்றாங்க. எப்பயுமே இந்த மகாராணி இளவரசிகள் வந்து ஆர்டர் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு கைண்டா கேட்க தெரியாது. அதை கேட்டோன்னே இவங்களும் வந்துட்டு இளவரசருடைய அந்த கனவுகளை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து ஒவ்வொன்றா அந்த கனவுகளை பார்க்கும்போது டக்குன்னு வந்து பயந்து எடுத்துருது. ஏன் அப்படின்னா அதுல நிறைய வெஞ்சன்ஸ்ஃபுல், அதாவது வந்துட்டு இந்த பழிவாங்குற உணர்வுகளோடு இருக்கக்கூடிய ஸ்பிரிட்ஸா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருது. இந்த பொண்ணு கையை எடுக்கவுமே வந்துட்டு மகாராணி கேக்குறாங்க, என்னமா என்னாச்சுமா எதுவும் பிரச்சனையா அப்படின்றப்ப, இல்ல நான் இவங்க கனவுகளை பார்த்தது ஃபுல்லாவே வந்து இவங்களை வந்து பழிவாங்கக்கூடிய எண்ணத்தோட இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டை தான் பார்த்தேன் அப்படின்றாங்க. என்னமா சொல்ற அப்படின்றப்ப, இல்ல அதாவது வந்து இந்த ராயல் ஃபேமிலி இவர் கையால யாராவது
யாராவது கொன்னிருக்காங்களா, அப்படி கொல்லப்பட்டவங்களுடைய ஆத்மா தான் இவர் வந்து இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்ற, இப்ப என்னம்மா பண்றது அப்படின்றப்ப இதுக்கு வேற வழியே இல்ல, அந்த ஆத்மாவுடைய உண்மையான பாடி எங்க இருக்குன்னு பார்த்து அதை புதைச்சிருப்பாங்க, அதை எடுத்து எரிக்கணும் அப்படின்றப்ப ஏமா இவங்களால வந்து இப்ப ராயல் ஃபேமிலியால கொல்லப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து அந்த பாடியை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கிறப்ப இல்ல எனக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுங்க, நான் இவருடைய கனவுகளை முழுமையா கூட இருந்து என்னங்கிறத பார்த்து அதுக்கான பதில சொல்றேன், அந்த ஸ்பிரிட் மூலமாவே வந்துட்டு நான் அதை கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்றாங்க. மகாராணி வந்துட்டு சரி நீ மட்டும் எப்படியாவது வந்து இந்த இளவரசரை காப்பாத்திட்ட அப்படின்னா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன், நீ கேட்கறத கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இவங்க வந்து இவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அவங்களுடைய கனவுகள் போய் அவருடைய அந்த பிரச்சனையை சரி பண்றது, அவர் கூட இருந்து அந்த ஸ்பிரிட்ல இருந்து இவங்களை காப்பாத்துறது, இந்த மாதிரி அடுத்தடுத்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை முழுசா காட்டல, இனி அடுத்தடுத்து போக போக நீங்க நிறைய பேருடைய கனவுகளுக்குள்ள போறதை பார்ப்பீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க போய் அந்த இதை பிரச்சனையை சரி பண்ண என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அந்த இளவரசருடைய மூஞ்சில அழகா அந்த ஒரு சிரிப்பு தெரியுது, இவங்களுடைய ஃபேஸ்லயே ஒரு சிரிப்பு தெரியுது, என்ன நடக்குதுங்கிறது தெரியல. பட் மகாராணிகிட்ட பேசும்போது அவருடைய ஃபேஸ்ல நிறைய வித்தியாசம் தெரியுது, எனக்கு தெரிஞ்சு நிறைய மாற்றங்கள் தெரியுது அப்படின்றப்ப மகாராணி ஒத்துக்கிறாங்க. உண்மைதாமா, நாளாக அவனுடைய மூஞ்சியோட அந்த சிரிப்பை வந்து நாங்க இன்னைக்கு தான் பார்த்திருக்கோம், ரொம்ப நாளா சிரிப்பு இல்லாம இருந்தான், ரொம்ப நன்றிமா அப்படின்றாங்க. அது மட்டுமாமா இளவரசர் அதாவது நாட்டுடைய எதிர்காலத்தையும் நீ காப்பாத்திருக்கமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பிரசன்ட் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. பட் இவங்க வந்து இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இது என்னுடைய கடமையை தான் செஞ்சேன், ஒரு அரசருக்காக நாட்டுடைய பிரதிநிதியா நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணேன் அப்படின்றப்ப நீ வந்து தப்பா எடுத்துக்காதமா, என்னதான் நீ வந்து எங்களுக்கு இது பண்ணினாலும் இது கொடுக்கறது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நிறைய வந்து பரிசுகள் கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வேணா இந்த ஸ்டோன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கலாம், பட் ஃபாரின்ல இன்னமும் வந்துட்டு நிறைய இந்த ஸ்டோன் கற்களை வச்சு தான் அவங்க நிறைய பொருட்கள் செஞ்சு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் தான் கோல்டுக்கான வேல்யூ ஜாஸ்தி, மற்ற நாட்டிலலாம் சொல்ல போனா கோல்டை விட இந்த மாதிரி கற்கள் அதாவது ஏன்ஷியன் டைம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த நம்ம சொல்றோம்ல மரகத நாணயம் அந்த மாதிரி சில கற்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி நிறைய பரிசு பொருட்களை கொடுக்குறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பொண்ணு வந்துட்டு அந்த பரிசுகளை வாங்கி சந்தோஷப்படல, அப்படியே அவளுடைய கையை தான் பாக்குறா. சோ அந்த இளவரசர் மேல இந்த பொண்ணுக்கு அநேகமா காதல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு. அந்த இளவரசரை காட்டுறாங்க. அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே வந்துட்டு அப்படியே இப்பதான் பாக்குறான், உடம்பு சரியில்லாம இருந்தவன் இப்ப கொஞ்சம் உடம்பு கியூர் ஆன உடனே அவன் வெளியே வந்து அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய சர்வர்ஸ் வந்து சார் நீங்க வந்துட்டு இங்க வெளியே வரக்கூடாது, உங்களுக்கு இப்பதான் சரியா இருக்கு, நீங்க வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சார் அப்படின்னு சொல்றப்ப அவன் அதெல்லாம் கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்கான், ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு. அங்கிட்டு இருக்கக்கூடிய மகாராணி வந்துட்டு இவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், எந்திரிச்சு வந்துட்டா ஓகே சிரிக்கிறான் ஓகே தான், ஆனா இவன் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பண்ணிட்டே இருக்கான். அதுவும் இல்லாம இவனுக்கு அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் திரும்ப வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்றப்ப பக்கத்துல இருக்கிற லேடி அந்த சர்வர் இருக்காங்கல்ல அவங்க வந்து சொல்றாங்க நம்ம வேணா அந்த கனவுகளை படிக்கக்கூடிய பொண்ணான வேல்காவை கூப்பிடலாமா அப்படின்றப்ப மகாராணியும் வந்துட்டு நீ முதல்ல அவளை திரும்ப கூப்பிடு, நம்ம இந்த பிரச்சனை சரி பண்ணுவோம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி அந்த சர்வர் லேடி என்ன பண்றாங்கன்னா அவங்கள கூப்பிடுறதுக்காக அங்க வர்றாங்க. ஆனா எப்பயுமே இந்த ஒரு விஷயம் நம்ம நல்லது பண்றப்ப சில 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க ஒரு 4 பேர் லேடி ஜென்ஸ் எல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. விஷயம் தெரியுமாடி, இளவரசருக்கு பிரச்சனை இருந்துச்சுல அதை இந்த பொண்ணு தாண்டி சரி பண்ணிச்சாமா, அது மட்டும் இல்ல டெய்லி நைட்டு 2 பேரும் ரகசியமா மீட் பண்ணிக்கிறாங்களாம்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த பொண்ணை பத்தி தப்பான விஷயங்களை வந்துட்டு பொருளை பேசுறாங்க. இதை வந்து அங்க கேட்ட மகாராணியுடைய வேலைக்காரி ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்ல இவ வந்து இருக்கிறதுலே ரொம்ப வந்து கீழ்த்தரமா பிறந்திருக்கா, ஆனா இன்னைக்கு பார்த்தா பெரிய பணக்காரி ஆயிட்டா, போற போக்க பார்த்தா இளவரசனையே வளைச்சு போட்டாலும் போட்டுருவாடி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. சோ இதெல்லாம் கேட்டோன்னே இவங்களுக்கு ஒரு சில சந்தேகம் வந்தது, ஒருவேளை இளவரசரும் இவளும் லவ் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த நேரத்துல இந்த வோல்காவோடைய அம்மாவை காட்டுறாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சம் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ஃபீல் பண்றாங்க. எப்படி அப்படின்னா இவங்க ஒரு சாமி கும்பிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்களை வந்து இது பண்ணுது, சோ டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பொண்ணை வந்துட்டு அவங்களுடைய அண்ணன் வீட்டுக்கு அனுப்புறாங்க. அவங்க கூட கேட்கறாங்க ஏமா என்னை மாமா வீட்டுக்கு இப்ப அனுப்புறீங்க அப்படின்றப்ப இங்க பாருமா நல்லா கேட்டுக்கோ, நீ இந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும், ஏன்னா இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போது, அதுல இருந்து உன்னை காப்பாத்துறது என்னுடைய கடமைமா அப்படின்றப்ப அம்மா ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு இருந்தா அவளை பத்தி இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்றதுலாம் ஒரு விஷயமே கிடையாதுமா, இதெல்லாம் 4 பேர் 4 விதமா பேசிட்டு போவாங்க, ஆனா அதை அவங்க நம்பணும்ல, யாரும் நம்ப மாட்டாங்க, நீ நம்பாதமா, அப்பலாம் எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்காதுமா அப்படின்றப்ப ஏமா அவங்க பேசுறது இருக்கட்டுமா, ஆனா உன்னுடைய காதல் அப்படின்னோடனே அவங்க ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னோடனே எனக்கு எல்லாமே தெரியும், நீ அவரை விரும்புறது தெரியும், அவரும் உன்னை விரும்புறது தெரியும், ஆனா உங்களுடைய காதல் ஒண்ணு சேரதுக்கு வாய்ப்பே இல்லம்மா, நல்லா புரிஞ்சுக்கோ, தயவு செய்து இங்க இருந்து கிளம்பு, நீ போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணி வைக்கிறேன், ஆனா அவரை மறந்துரு, நடக்காத விஷயத்துக்காக ஆசைப்படாதமா அப்படின்றாங்க. சோ அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இளவரசரா இருக்கக்கூடியவங்க யாரையும் லவ் பண்ணாலும் முடியாது, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு இளவரசியை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். அவங்க கூட கேக்குறாங்க ஏமா என்னை மட்டும் தனியா அனுப்புறீங்க அப்படின்னோடனே அவங்களுடைய கொண்டையில வந்துட்டு அந்த கொண்டையை சொருகிறதுக்காக ஒரு பின்னு வச்சிருப்பாங்க. சோ அந்த பின்னை எடுத்து கொடுக்குறாங்க. நல்லா பாத்துக்கோங்க, இந்த பின்னை வச்சு பின்னாடி நிறைய விஷயம் நடக்கும். சோ அந்த பின்னை எடுத்து கொடுத்து இங்க பாருமா இது என்னுடைய ஞாபகார்த்தமா நீ ஏன் வச்சுக்கோமா அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு கிளம்பி போறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா நெருப்புன்னு சத்தம் கேக்குது. என்னடா அப்படின்னு இந்த பொண்ணு பார்த்தா அவங்க கிராமத்துல அவங்க வீடு இருந்த இடத்துல நெருப்பு எரியுது.
ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா நெருப்பு ரொம்ப எரியுது. சரின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் அவங்க அம்மாவை காப்பாத்தணும்னு போறாங்க. பட் என்ன அப்படின்னா அவங்க அம்மாவை யாரோ வந்து கத்தியால குத்திருக்காங்க. அதையும் மீறி வந்துட்டு அவங்கள உள்ள வச்சு லாக் பண்ணி தான் வந்து நெருப்பு வச்சிருக்காங்க. இவ கதவை உடைச்சிட்டு வந்து உள்ள பார்த்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு அம்மா அம்மா என்னாச்சுமா கண்ணை திறமா அப்படின்னு அழுதுகிட்டே வந்து அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. பட் அவங்க அம்மா வந்து கண்ணை திறக்காதப்ப இல்லம்மா இது என்னுடைய தப்புதாம்மா, நான் வந்து ஆசைப்பட்டது என்னுடைய தப்பு தான், நான் வந்து தப்பான ஒரு எண்ணத்தை வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருமா, உன்னுடைய சாவுக்கு நான் தாமா காரணம் அப்படின்னு பயங்கரமா அழுகுறாங்க. அப்படியே நெருப்பெரியறத காட்டுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கா. சோ இப்பதான் நீங்க முதல்ல பார்த்த அந்த சீன் வருது. என்ன அப்படின்னா அந்த மரத்துக்கிட்ட வருது. வந்தோன்னே எல்லாத்தையும் எப்பயும் போல தட்டி விட்டுட்டு அங்க நின்னுட்டு இப்போ ஒரு விஷயத்த சொல்றா, என்னுடைய மரணத்தின் மூலமா நான் இந்த கிராமத்துக்கு ஒரு மிகப்பெரிய சாபத்தை கொடுக்க போறேன், எல்லாருமே வந்து அழிஞ்சு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா தூக்கு போட்டுக்குது. ஆமாங்க, தன்னுடைய மரணத்தை தானா தேடிக்குது. அப்படியே பறவைகள் பறக்க அந்த இடமே மயான அமைதியாகுது கொஞ்சம் கொஞ்சமா. சோ அப்ப அந்த பொண்ணுடைய அந்த கொண்டையில சொருகி இருந்த பின் இருக்கு பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த பின் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகுதுன்னு. சோ அந்த பின் அப்படியே மெல்ல வலிக்கிட்டு வந்து அழகா கீழே தரையில விடுகுது. விழுந்த உடனே அந்த இடத்துல அப்படியே அந்த நெருப்போட வந்து பழக்கும்ல அந்த மாதிரி பூமி கொஞ்சம் கொஞ்சமா பழக்குது. பிளந்த அந்த பிளவு வந்து அப்படியே டக்கு 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 டக்குன்னு மேலே ஏறி அந்த மரம் ஃபுல்லா வந்து அப்படியே மெல்ல 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 ஏறி ஃபுல்லா ஆக்கிரமிக்குது. அந்த மரமே பாத்தீங்கன்னா நெருப்பு மாதிரி அப்படியே ஜொலிக்குது. சோ என்ன மேட்டர் அப்படின்னா இந்த பொண்ணுடைய சாபம் கொஞ்சம் கொஞ்சமா பழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து அந்த மரத்தை தெய்வமா வணங்கிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ ஒரு சூசைட் பண்ணி அந்த பொண்ணு சாப விட்டுட்டு தானே இறந்துருக்குது. சோ அதனால அந்த மரம் முதற்கொண்டு சபிக்கப்படுது. அப்படியே அந்த மரத்தை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஜொலி 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 ஜொலிக்குது. ஆனா இந்த இடத்துல ஒரு லேடியோட வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த சவுண்டு செம்ம சவுண்டுங்க. பாத்தீங்க அப்படின்னா அந்த மரம் முழுக்க பரவி ஃபுல்லா வந்துட்டு மரம் ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மரத்துல வந்துட்டு நிறைய சோல்ஸ் இருக்கு போல இருக்கு. சோ அந்த சோல் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இவளுடைய உடம்புக்குள்ள வந்து அப்படியே அப்சர்வ் ஆக ஆரம்பிக்குது. சோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவ உடம்ப சுத்தி அப்படியே அப்சர்வ் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே இவங்க ஃபேஸை காட்டுறாங்க. ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அப்சர்வ் ஆயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சோல் மட்டும் அப்படியே அவகிட்ட அப்சர்வ் ஆகாம கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு போற மாதிரி அப்படியே மேல போற மாதிரி காட்டுறாங்க. சோ அப்படியே போய் வானத்தினுடைய மேகத்திற்கு போய் போற மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சறாங்க. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.